என்னமா பண்ணுதுங்க? என்ன பண்ணுங்க? ஆமா என்ன அது என்ன செய்யறதுன்னு வரலைன்னா விட்டுரு. என்ன சாணி மாதிரி இருக்கு. சாணி மாதிரி இருக்கு. இதுதான் காலைல 10 ரூபா வாங்கினியா? சரி என்னது கொஞ்சம் கண்டா பார்ப்போம். வந்துன்னு பார்ப்போம். நல்லாக்கா சாப்பிட வேண்டாங்க. சரி வெட்டி வெட்டு ஆறிக்கும்ல. எப்போ செஞ்ச? சரி வெட்டு வெட்டு பார்ப்போம். தின்னு பார்ப்போம். எச்சி ஊறுதா? பாப்பா பாப்பா கூட அது கூட திங்கட்டா. அது எச்சி ஊறுது இதில். எப்படி இருக்கு? மயக்க வர மாதிரி இருக்கா? என்ன பண்ண செய்யற? டேஸ்ட்ல மயக்க வர மாதிரி இருக்கா இல்ல சாப்பிட்ற மாதிரியா இருக்கா? நல்லா இல்லை. சரி இது என்ன செஞ்சா? பிஸ்கட்டு ஜீனி போடலையா? உங்க அம்மாட்ட சொல்ல பயந்துட்டு சொல்ல மாட்டேன். இதுக்கு போட்ட மூல பொருட்கள் என்னன்னு சொல்ல. இங்க இருக்க பயமா இருக்கு. முடிய பாருங்க. யாரும் பார்த்து பயந்துட போறாங்களா? அது இது மாதிரி இருக்கு. கோதுமை தோசையில சீனியை போட்டு கிண்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. கோதுமை மாவு இருக்குல்ல கரைச்சி ஜீனியை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சரி கொண்டா கொஞ்சம் விடு. கொண்டா ரொம்ப சரி கோதுமை சாப்பிட்டு கொடுக்கல. அக்கா கொடுக்கட்டும். பட்ஜெட் கேக்கா? மேலே குளக்குளன்னு இருக்கு. அடி நல்லா இருக்கு. லாவா இருக்கு. நல்லா சாக்லேட் மாதிரி வேணும் பார்க்கும்போது சாக்லேட் மாதிரி இருக்கு. ஆனால் அதை திங்கும்போது தான் கொஞ்சம் கோதுமை மாவில் வந்து ஜீனியை போட்டு சோறு ஸ்டார்ட் அந்த மாதிரி இருக்குது. சரி உன்னை கற்று அப்புறம் உனக்கு போட்டு வச்சுக்க. அப்போ உனக்கு வயிற்று வலி வந்துடும். கேட்கப்படாது சரியா? சுத்தம் பண்ணாமல் இருக்கணும். கழிச்சு கொடுக்கணும். சரி கம்முன்னு இருக்கணும். எல்லாம் அது உள்ளே போட்டு வச்சுக்க. சின்ன பிள்ளை வயிற்று வலி இருக்கணும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. கோதுமை தோசை சூப்பர். ஹாப்பியா பிஸ்கட் செஞ்சா அப்படி சூப்பரா இருக்குங்களா?